ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து பைனரி சர்ச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். பைனரி சர்ச்னா என்னன்னா பைனரி சர்ச் ஒரு சார்ட்டட் லிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பைனரி சர்ச் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் லாஜிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது எப்படி பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குன்னா, அதுக்கு மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிப்போம். இப்போ இதில் மிடில் எலிமெண்ட் என்ன? 3 தானே மிடில் எலிமெண்ட். எப்படி இருந்தாலும் மிடில் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லோ ப்ளஸ் I டிவைடட் பை 2. அப்போ 0 + 5 டிவைடட் பை 2 என்ன? 5 டிவைடட் பை 2 2 தான். அப்போ செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெட்ஸ் சே 12ன்னு 11ன்னு ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இதோட மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிப்போம். மிடில் எலிமெண்ட் என்ன? மிடில் எலிமெண்ட் 4 தானே. ஏன்னா 2ல் தான் 2 தான் மிடில் பொசிஷன். ஏன்னா 0 + 5 பை 2 2 தான் வரும். ஓகேவா? ஸோ மிடில் எலிமெண்ட் 4. நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, 4 எக்ஸை விட லெஸ்ஸராக இருக்கா? இப்போ கண்டுபிடிக்கிற வேண்டிய எலிமெண்ட் 11 கிரேட்டர் தேன் 4ஆக இருக்கா? 11 கிரேட்டர் தேன் 4ஆக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோன்னா, நாம் இந்த ஸ்மால் பொசிஷனை இது பண்ணிவிடுவோம். என்ன லோ பொசிஷனை. அப்போ லோ பொசிஷனை என்ன சேஞ்ச் பண்ணுவோன்னா, இப்போ 4ஐ விட கிரேட்டராக இருக்குது 11. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, 4க்கு அடுத்து இருக்க எலிமெண்ட்ஸில் தான் நம்ம தேடுவோமே. ஸோ இப்போ அடுத்த இதை வச்சுப்போம் நாம. இப்போ என்ன பண்ணலான்னா, லோ 3ஐ நம்ம லோவாக வச்சுக்கலாம். 5ஐ ஹையாக வச்சுப்போம் நாம. அப்போ 3 + 5 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும் நமக்கு? எவ்வளோ வரும்னா 8 வரும். அப்போ 8ல் செக் பண்ணுவோம். அப்போ 8ல் போய் செக் பண்ணால் என்ன வரும்? 8ல் என்ன எலிமெண்ட் இருக்குது? 11 தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எலிமெண்ட் அங்கே தான் இருக்குன்னு. இதுவே எலிமெண்ட் 1ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x = 1ன்னு வச்சுக்கோங்க. 1 வேணாம் 3ன்னு வச்சுக்கோங்க. 1ஏ இல்லை அங்கே, அதனால தான் x 3 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன செக் பண்ணுவோம்? மிடில் எலிமெண்ட் 4 தானா? 4 எப்படி இருந்தாலும் லெஸ் தேன் 3 தான். ஸோ நாம் என்ன பண்ணுவோம்? 2 3க்கு மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா முன்னாடி தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இது ஒரு சார்ட்டட் லிஸ்ட். சார்ட்டட் லிஸ்ட்டுக்கு மட்டும் தான் மைனஸ் சர்ச் பண்ண முடியும். ஸோ 4க்கு முன்னாடி இருக்க இதில் மட்டும்தான் 3 இருக்கும்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அந்த ரெண்டுத்தையும் நாம் செக் பண்ணணும். இதை லோ இது மிட்டுன்னு வச்சு. அதுக்கு நடுவில் பார்த்தா என்ன வரும்? 0 1. 1/2 என்ன வரும்? 0 தான் வரும். இப்போ 2 தான் வரும். 2வை தான் மிட்டாக வச்சு செக் பண்ணுவாங்க. 2 என்ன? அந்த எலிமெண்ட்டோட லெஸ் தேன் தான். ஸோ லோவே திருப்பி மாற்றுவாங்க. அப்போ பார்க்கும்போது லோ மிட் ரெண்டுமே 1ல் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் வரும். அங்கே வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு மிட் எலிமெண்ட் இப்போ லோ மிட் ரெண்டும் ஒன்று தான். லோ மிட் இல்லை, லோ ஹை ரெண்டும் ஒன்றுனா மிட்டும் ஒன்றா தானே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம 3 வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இது கோடில் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு அரே எடுத்துடுறேன். லோன் சொன்னது 0ன்னு எடுத்துக்கிறேன்னா, ஐயோ 0 எடுத்துக்கிறேன். ஹை என்ன எடுக்கலாம்னா, அந்த அரேயோட லென்த்து h-1, அதான் கடைசி பொசிஷன் எடுத்துக்கிறேன் ஐன்னு. அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுவேன்னா, நான் அந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம்ல நாம், while I less than or equal to ஹைன்னு. ஏன்னா அதுக்கு மேலே இருந்தால் அது இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம்? நாம் கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுவோமா? அதுக்கு என்ன தேவை நமக்கு? ஃபஸ்ட்டு மிடில் பொசிஷன் தேவை. மிடில் பொசிஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? லோ ப்ளஸ் I டிவைடட் பை 2. அப்போ மிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, லோ ப்ளஸ் I டிவைடட் பை 2. ஓகே, இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். இல்லைனா லோ ப்ளஸ் I பை 2 அப்படி ஆகிடும். இப்போ இங்கே 2 பார் போட்டுக்கலாம். இது ஏன் இன்னொரு ஸ்லாஷ் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா, ஒரு ஸ்லாஷ் மட்டும் போட்டால் என்ன ஆகும்? இப்போ 5 டிவைடட் பை 2 2.5ன்னு வரும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. 5 டிவைடட் பை 2ன்னு வேணும். நமக்கு இன்டீஜராக வேணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்டென்ட் போட தேவையில்லை. இப்படி டேரெக்டாக 2 பார் போட்டு 2 போட்டாலே அது இன்டீஜராகவே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ண வேண்டிய வேலை? எக்ஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? 11 கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ என்னென்னா, எக்ஸ் மிடில் எலிமெண்ட்டோட லெஸ் தானான்னு பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு. மிடில் எலிமெண்ட்னா அரே ஆஃப் மிட்டை விட எக்ஸ் லெஸ் தானாக இருக்கான்னு பார்க்குறாங்க. இப்போ அரே ஆஃப் நடு எலிமெண்ட் இங்கே பார்ப்போம். லெஸ் தானாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஹையை குறைச்சிரும். ஏன்னா நமக்கு இப்போ லோ ஹைங்கிறது தான் நம்ம சர்ச் பண்ண போகிற ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஸ்லைஸ் பண்ணுவோம்ல, அந்த
அந்த பொசிஷனை மட்டும் இப்போ லோ ஹை 2 பொசிஷன் நடுவில் இருக்கிறதுல மட்டும் தான் அது இருக்கும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ எக்ஸ் வந்து எக்ஸ்னா கண்டுபிடிக்கிற வேல்யூ மிடில் எலிமெண்ட்டை விட லெஸ் தேனாக இருந்தால் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும்ல. ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட்டட் லிஸ்ட்டு. அப்போ வந்து மிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இருக்குதுன்னு தெரிஞ்சிடும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஐயை வந்து குறைச்சிடலாம்ல. ஐ என்னவா குறைக்கலாம், நம்ம மிட்டு -1ன்னு குறைச்சிடலாம்ல ஈஸியாக. அவ்வளோதான் இந்த கண்டிஷன். இதுவே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற எலிமெண்ட் வந்து மிட்டை விட கிரேட்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ எக்ஸ் வந்து 11ன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் மிடில் எலிமெண்ட்டில் 4 தானே இருக்குது. இப்போ 4ஐ விட கிரேட்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம லோ அதிகமாக்கிடலாம். இப்போ எக்ஸ் 11ன்னு கண்டுபிடிக்கிறோம், மிடில் எலிமெண்ட் வந்து 4. இப்போ 11 வந்து 4ஐ விட கிரேட்டர் தான். அப்போ நமக்கு என்ன தெரியும், 4க்கு ரைட் சைடில் இருக்க எலிமெண்ட்ஸில் தான் 11 இருக்கும்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லோ அதிகமாக்கிடலாம்ல. அது என்ன பண்ணலாம், நம்ம லோ ஈக்குவல் மிட் ப்ளஸ் 1ன்னு மாற்றிடலாம். இப்போ இஃப் கிரேட்டரும் இல்லை லெஸ் தேனும் இல்லைன்னா நமக்கு என்ன வரும், ஈக்குவல் டுவாக மட்டும்தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம், அங்கே தான் ஆன்சர் வரும். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஆன்சரை. அவ்வளோதான். இப்பயே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். லோ பிரிண்ட் பண்ணுறேன், லோ ஹை மிட்டு என்ன வந்து பார்க்கலாம். 3 5 4 வரும்போது போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைனா ஒரு பிரேக் போடாதது தான் ஒரு பிரச்சனை. பிரேக் போடாதனால அப்படியே ஓடிட்டே இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், ஓகே இப்போ வந்து என்ன 11 வந்து 4th பொசிஷனில் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. எப்படி கண்டுபிடிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு லோ ஹைன்னு பார்ப்போம். லோ ஹை என்ன வச்சுருக்கோம், 0 5ன்னு ஃபஸ்ட்டு வருதா இங்கே லோ ஹைங்கிறது. அப்போ அதோட மிட் என்ன 2 தான். 2 வந்து என்னன்னு செக் பண்ணுவோம் நாம், 4 தான் 2ல் இருக்குது. அது வந்து கிரேட்டர் தான் செக் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், கிரேட்டராக இருந்தால் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் மிட் எலிமெண்ட்டாக இருந்தால் லோ அதிகமாகிடும். ஸோ இங்கே பாருங்க லோ வந்து அதிகமாகிட்டோம். இப்போ லோ 3 ஹை 5யா, அதோட மிட் எலிமெண்ட் 4 தான் வரும். 4லேயே பார்ப்போம், 4ல் தான் எலிமெண்ட்டும் இருக்குது. அதனால எல்ஸில் வந்துடும். நாம் என்ன பண்ணுவோம், நாம் ஆன்சர் அதுன்னு கண்டுபிடிச்சிட்டு பிரேக் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இதுவே வந்து அதில் இல்லாத எலிமெண்ட்டை நான் கொடுத்தா என்ன ஆகும்னா எரர் வரும். ஏன் எரர் வரும்னா இந்த எல்ஸ் பிளாக்குள்ளேயே அது போகாது. எல்ஸில் கொடுத்தா மட்டும் தான் நமக்கு ஆன்சருங்கிறது ஒன்று வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்குறேன். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு கண்டிஷன் போட்டுடலாம். இஃப் ஆன்சர்னு போட்டாலே போதும். ஆன்சர் இருந்தால் மட்டும் ஆன்சர், இல்லைனா வந்து நோன்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், நோன் வந்துச்சு இப்போது. ஏன்னா 1ங்கிறது இல்லவே இல்லை, அதனால் எல்ஸ் பிளாக்குள்ளே வரவே வராது. ஸோ நமக்கு நோன் வந்துருச்சு. ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.